நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஓசிஆர் ஃபார்மெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஓசிஆர் ஃபார்மெட்டை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை ஃபில்டர் பண்ணி டக்குன்னு குயிக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட் தான் ஓசி ஃபார்மெட். இந்த ஓசி ஃபார்மெட்டை ஒரு எடுத்துக்காட்டோட நான் உள்ளே கொண்டு போகிறேன். பாருங்கள், இப்போ எடுத்துக்காட்டு வேணுமா, ராஜுன்னு ஒரு நேம் தரேன். ஸோ ராஜுன்னு ஒரு நேம் வச்சு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் சர்ச் பண்ணும்போது பாருங்கள், நிறைய இடத்துல ராஜுன்னு ஆட் இருக்குது. ஸோ நான் இது எத்தனை இடத்துல ராஜு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. பார்த்தீங்களா, நிறைய நேமில் இருக்குது. ஆனால் இந்த ராஜுன்ற நேம் நான் எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு இந்த ஃபைலில் நான் எத்தனை இடத்துல இருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் F கொடுத்து நான் ராஜு நேம் சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, மொத்தம் 73 இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடியதான் ஒரு ஓசி ஃபார்மெட். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க. அப்போ அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நேம் அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க. நீங்கள் திடீர்னு ஒரு வேலை சொல்லிட்டு இப்போ காலிங் டைப்பில் வந்து நீங்கள் ஒரு பேர் சொல்லி இதே நேம் வச்சுக்கலாமே, ராஜுன்னு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிடிஎஃப்ல வந்து நாங்கள் ராஜுன்னு தேடுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த ஓசிஆர் ஃபார்மெட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நான் கண்ட்ரோல் F தட்டி விட்டு டக்குன்னு என்ன பண்ணா, ராஜுன்னு அடிச்சானா டக்குன்னு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல காட்டிடும், அந்த இடத்துல வாட்ச் பார்த்துருவாங்க. இதுக்காண்டி தான் நான் ஓசிஆர் ஃபார்மெட்டை அவங்க மாற்றுறாங்க. மித்தபடி வேறு பர்பஸ்க்காண்டி எதுவுமே கிடையாது ஓசிஆர் ஃபார்மெட். அதை மார்க் பண்ணுறதா சரி, எதாக இருந்தாலும் அந்த ஓசிஆர் ஃபார்மெட்னா டக்குன்னு அவங்க வந்து குயிக் பண்ணி எடுக்க முடியும். அதனால் ஓசிஆர் ஃபார்மெட் மாற்றிக்கிறாங்க. சரி, ஓசிஆர் ஃபார்மெட்டை எப்படி மாற்றுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஐ லவ் யூ பிடிஎஃப்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது. ஸோ நான் ஐ லவ் யூ பிடிஎஃப்னு உள்ளே போகிறேன். ஸோ ஐ லவ் பிடிஎஃப்னு போயிட்டிங்கன்னா டேரெக்டாக மொதல் இடத்த ஐ லவ் பிடிஎஃப்னு உள்ளே போயிருங்க. ஃபஸ்ட் பேஜ்லேயே ஒரு நிமிஷம், நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணால் ஓசிஆர் ஃபார்முலா கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கணும் ஓசிஆர் பிடிஎஃப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை அப்லோட் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. இந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு என்ன இந்த மாதிரி ப்ரௌசிங் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் ஓசிஆர் ஃபார்மெட் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே 2-3 டவுன்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண எடுத்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபைல் தான் நான் டவுன்லோட் பண்ணேன். இதில் என்ன பண்ணால் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். சாதாரண ஒரு செல்லில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிடிஎஃப் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபைலை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து 2023 இருக்குது. ஸோ அதை நான் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிடிஎஃப்பை 2023 பார்த்தீங்களா, 2023 எத்தனை இடத்துல இருக்குண்டு. ஸோ இங்கே பாருங்கள், 2023 மொத்தம் 40 இடத்துல இருக்கான். ஸோ 40 இடத்துல நான் ஃபில்டர் பண்ணால் அந்த 1 by 1 பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஓசிஆர் ஃபார்மெட் மாற்றுறாங்க. வேறு பர்பஸ்க்கு எதுக்குமே கிடையாது. ஓகேவா, இதுதான் ஓசிஆர் ஃபார்மெட். ஓசிஆர் ஃபார்மெட் மாற்றுறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து என்னோடய வீடியோ வந்து 1 by 1 நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த ஸ்டெப்பு கோட்டில் எந்தெந்தலாம் ஃபைல் பண்ணுறாங்க, எப்படிலாம் எதெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை 1 by 1 நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் உங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இந்த வீடியோலாம் கற்றுக்கிறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.